வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சொக்குமமாக எழுந்தருளி 20/9/2024 வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கைவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: தானும் தன் இனமும் தன் நாடும் வாழ நினைத்தல் அன்பு, அண்ட சராசரமும் வாழ நினைத்தல் அருள் எனப்படும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்றுய்ய வேண்டும் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடலில் ஓருலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம், பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நியதி, பல நாடுகள் ஒருங்கிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் என்று ஒரு பாடலில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாடலில் மனிதருக்கு ஆகாரம் உழைப்பு வேண்டும். உல மகிழ்ச்சிக்கு உற்சாகம் ஊட்ட கடல் நதி மலை காடு கண்டு கழித்திட உலகம் சுற்றும் வாய்ப்பும் நல்ல முதல் களிப்பூட்டும் கலைகள் வேண்டும். ஞாபகத்தை பண்படுத்தும் தியானம் வேண்டும். விட வேண்டும் தேவையற்ற அனுபவங்களை, விளையாது பெருகாது துன்பம் வாழ்வில் என்று இந்த 3 கவிதை சாமிஜி கொடுத்துருக்காங்க. சாமிஜி அவங்க நாள்காட்டி வரிகள் என்ன சொல்றாரு? தானும் தன் இனமும் தன் நாடும் வாழ நினைத்தல் அன்பு, அண்ட சராசரமும் வாழ நினைத்தல் அருள் எனப்படும் என்று சொல்றாங்க. சாமிஜி ஒரு கூட்டுக்குள் அடைபட்டது கொடுவாஞ்சேரியில், அடைபட்டு மலர்ந்தது அன்றைய மதராசில், மலர்ந்து மனம் பரப்பியது இந்த மண்ணுலகெல்லாம். அவர் இறைவனை தேடியது பிரபஞ்ச வெளியிலே, கண்டு கொண்டது காந்த தத்துவத்தை. அவர் அமைதியை தேடி அமர்ந்தது ஆழியாறில், அவர் மணிமண்டபம் அமைந்ததும் ஆழியாறில். சாமிஜி ஒரு 20 முறை உலகம் முழுவதும் ஆன்மீக தொண்டு செஞ்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஐநாவில் சாமிஜி அவங்க அருளுரையாற்றி இருக்கிறாங்க. சாமிஜி இறுதியாக உலக சமாதான திட்டம் ஐநா சபையில் ஒரு 12 விளக்கங்களோடு சாமிஜி முன்மொழிகிறாங்க. அதையே நாம் இன்றைக்கு சாமிஜி எப்படி அந்த அருள் நிலையில் அவங்க உயர்ந்திருக்கிறாங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன சொல்கிறாங்க சாமிஜி? ஐநா அனைத்து நாடுகளுக்கும் சம உரிமை சம பிரதிநிதித்துவம் தர வேண்டும். உலக நாடுகள் அனைத்துக்கும் பொதுவான சட்டம் வேண்டும். உலக மக்கள் அனைவரின் பிறப்புரிமை சுதந்திரம் ஐநாவால் பாதுகாக்கப்பட வேண்டும். உலக மக்கள் அனைவருக்கும் உணவு, உடை, வீடு, கல்வி, தொழில், திருமணம், ஆராய்ச்சி வாய்ப்பு ஐநா மூலம் மக்கள் அனைவரும் பெற அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை அளிக்கப்பட வேண்டும். பெண்களை எந்த சூழ்நிலையிலையும் அவங்கள சமமாக பாவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவங்க எல்லாருக்கும் சமமான உரிமை கொடுத்து அவங்களுக்கு நம்ம மதிப்பளித்து வாழ வேண்டும் என்கிறாங்க. தனி நாடாக இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லி ஒரு நாடு விருப்பப்பட்டா அந்த ஐநாவினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் மதித்து அவர்கள் தனி நாடாக வாழ்வதற்கு அவர்களுக்கு உரிமை அளிக்க வேண்டும். மக்கள் அனைவரும் விரும்பும் நாட்டில் வாழும் உரிமை. இன்னைக்கு பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு விசா வாங்கிக்கிட்டு ஒரு நாட்டுக்கு போகிறோம். அதுபோல் இல்லாமல் மக்கள் எந்த நாட்டில் வாழணும்னு விரும்புகிறாங்களோ அங்கே வாழக்கூடிய உரிமை. நாடு தவறு செய்யும் போது ஐநா தலையிட்டு சரி செய்து அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். நாட்டில் தவறு நடக்குதுன்னு சொன்னால் ஐநா சம்மந்தப்பட்ட அனைவரும் அதில் ஈடுபட்டு அதை சரி செய்து திரும்ப ஒப்படைக்கணும். போர் நிறுத்தம் செய்ய வேண்டும். இக்காரணத்தை கொண்டும் போருங்கிற ஒன்று இருக்கவே கூடாது. போர் தளவாட உற்பத்தியும் நிறுத்த வேண்டும்ங்கிறாங்க. ஐநா தொண்டு நிறுவனம் உலக மக்கள் நல்வாழ்வு சீர்திருத்தம் செய்து வர வேண்டும். மக்கள் அனைவருக்கும் சீர்திருத்தமும் நல்வாழ்வுக்கான வழிகளை ஐநா செய்து வர வேண்டும்.
நாடுகள் எல்லை பாதுகாப்பது ஐநாவினுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லையில இன்னைக்கு அந்தந்த நாட்டினுடைய இராணுவம் பாதுகாப்புக்காக இருக்கு. ஆனால் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய எல்லைகள்லையும் ஐநாவினுடைய அந்த படை பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். பொதுவாக குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும் பவர் ஐநாவில் இருக்கு. அந்த நீக்கப்பட வேண்டும். வீட்டோ பவர் நீக்கப்பட்டாதான் சிறந்த ஒரு வாழ்க்கை எல்லா நாடுகளுக்கும் அமையும் என்று சாமிஜி இந்த திட்டத்தை முன்மொழிந்தாங்க. எந்த அளவுக்கு அவங்க அருணரையில் தன்னை உயர்த்தி கொண்டு இறைநிலை இணைப்போடு இருந்திருந்தா இந்த திட்டம் என்பது அவர்களுடைய உள்ளத்தில் இன்ட்யூஷனாக தோன்றியிருக்கும் என்பது நாம் புரிந்து நாமளும் அதே போல அன்பு நிலையை மாறி அருள்நிலையில் வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.